அண்ட் கோ. அனைத்து வகையான பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்ட விலையில். குஷன் சோஃபா ரூ 3500 முதல், உட்டன் சோஃபா ரூ 8500 முதல், டைனிங் டேபிள் 7500 முதல், 2 டோர் வார்ட்ரோப் 4500 முதல், 5 அடி மரக்கட்டில் 8500 முதல். இன்னும் உங்களது வீட்டிற்கு தேவையான அனைத்து பர்னிச்சர் பொருட்களும் ஹோல்சேல் விலையிலேயே கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பிடித்த மாடல்கள் எவ்வித டிசைனாக இருந்தாலும் நமது சொந்த தயாரிப்பில் நல்ல தரத்துடன் செய்து இந்தியா முழுவதும் டெலிவரி செய்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாஜக தலையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாடு நடத்தி காட்டியிருக்குது. இப்போ இதெல்லாம் தாங்க முடியாம அண்ணாமலை தனியும் ஒரு மரமா தன்னோட வீட்டு வாசல்ல கருப்பு கொடியோட நிக்கிறாரு. இந்த சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க உன் பேச்சு கா அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அண்ணாமலை ஒரு கருப்பு கொடியோட தனி ஒரு மரமா நின்று இருக்கிறாரு. இதுல இந்த மீட்டிங்க்கு வந்திருந்த பல மாநில முதலமைச்சர்கள் மத்தியில கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அண்ணாமலை அப்படி போற போகல, அண்ணாமலை நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஒரு தரமான சம்பவம் இது. எல்லாத்துக்கும் மேல பவன் கல்யாண பாஜக பெரிய அளவுல நம்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பவன் கல்யாண் மோடியோட கால வரக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு கூட்டுக்குழுவால இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடந்த இந்த மாநாட்டில் மிகவும் தரமான ஒரு சம்பவம், ஒரு வரலாற்றில் பொறிக்க வேண்டிய ஒரு சம்பவம்னே இதை சொல்லலாம். இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் இங்க என்னெல்லாம் பேசப்பட்டது, அதுக்கப்புறம் அண்ணாமலை ஏன் அப்படி கதறி துடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுல சில தீர்மானங்கள் நிறைவேற்றி இருந்தாங்க. அதுல என்னன்னா JEC அமைக்கணும், ஒரு கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி நமக்குள்ள உருவாக்கணும். இந்த தென்னிந்திய மாநிலங்கள்லாம் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நம்மளோட உரிமைகளை பறிக்கிறதுக்காக தான் தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வராங்க. அதனால நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஒரு நமக்குள்ள ஒரு கூட்டுக்குழு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுக்குழு என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க தொடர்ந்து ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய எம்பிகள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்ப அங்க கூட பிரதமரை போய் சந்திக்கிறது. இதை பாஜக இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த திட்டத்தை அவங்க எப்படி எல்லாம் கொண்டு வர போறாங்க, முதல்ல நீங்க கலந்து ஆலோசிக்கணும். எல்லா மாநில முதலமைச்சர்களுடைய, எல்லா மாநில கட்சிகளுடைய, எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளோட இதை நீங்க கலந்து ஆலோசித்து தான் இதை கொண்டு வரணும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் இதை கொண்டு வராங்கன்னும் போது நாடாளுமன்றத்தில் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட குரலை அங்கே பதிவு செய்யணுன்றதுக்காக இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1971 என்ன ஒரு கட்டமைப்பு இருந்ததோ, அன்னைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதோ, இதே நடைமுறை அடுத்த 25 வருஷத்துக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லியும் இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு 1971 மக்கள் தொகை கட்டுப்பாடுன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது இந்த தென்னிந்தியா எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணணும். அதனால நம்மகிட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு நம்மகிட்ட சரியா இருக்கு. இதை வட மாநிலங்கள் ஃபாலோ பண்ணாதால நியாயமா பார்த்தா வட மாநிலங்களுக்கு தான் இதுக்கு தண்டனை கொடுக்கணும், நமக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும், பாராட்டு தான் நமக்கு கொடுக்கணும். ஆனா இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் மூலமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கக்கூடிய ஒரு விதமா மாறுது. அதனால இருக்கக்கூடிய இந்த நடைமுறை அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படியே தொடரணும் அப்படின்றத இதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இதுல எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட எல்லா அரசியல் கட்சியில் இருக்காங்கல்ல, இதுல யாரெல்லாம் அவங்கவுங்க மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்காங்களோ, இங்க தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் ஒவ்வொரு மாநில, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட அந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே உங்களுடைய சட்டமன்றத்துல இந்த தொகுதி சீரமைப்புக்கு எதிராக நீங்க உங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும். தொகுதி மறுசீரமைப்பு எல்லாருக்குமான சமூக நீதியை, ஒரு சமநீதியை கொடுக்கப்படணும்னு சொல்லி இது சம்பந்தமா நீங்க ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே கொண்டு வந்து நல்ல முறையில பேசி முடிச்சுட்டு இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, அங்க வைக்கப்பட்ட ஒரு நேம் போர்டு தான். இந்த மீட்டிங்ல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாஜக, அவங்களுடைய ஒட்டுமொத்த கோடி மீடியா, அவங்களுடைய உளவுத்துறை எல்லாமே கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு முதலடியே ஒரு மரண அடினே சொல்லலாம். இந்த மீட்டிங்ல என்ன பேச போறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் வைக்கப்பட்ட அந்த போர்டுலயே பாஜக டோட்டல் காலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவம். ஏன்னா இங்க எந்தெந்த தலைவர்கள் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அவங்க பெயரோட இருக்கக்கூடிய போர்டு முன் வைக்கப்படுது இல்லையா, அந்த போர்டுல இருமொழி மட்டும்தான் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அங்க அவங்களுடைய பேர் இங்கிலீஷ்ல, அவங்களுடைய பேர் கீழே அவங்களோட தாய்மொழியில அவங்களுடைய பேர். இது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி தமிழ்ல தான் நாங்க புகுத்துவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் புகுத்தப்படல. அவங்களுடைய தாய்மொழி எதுவும் அந்த தாய்மொழி, மேல இங்கிலீஷ், எல்லாருக்கும் காமனா தெரியறதுக்காக இங்கிலீஷ். இதுதான் இந்த தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு நாங்க சக்சஸா இருந்துட்டு இருக்கோன்றத ரொம்ப அழகா அந்த இடத்துல தெரியப்படுத்திருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது திரு மு.க. ஸ்டாலின் சொல்லி இங்கிலீஷ்ல அவருடைய பேர், கீழே தமிழ்ல மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்குது.
கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இருக்கும்போது அவருடைய பேர் இங்கிலீஷ்ல இருக்குது, கீழே கன்னட மொழியில அவங்களுடைய பேர். இப்படி ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், அவங்களுடைய தலைவர்கள், அமைச்சர்கள் அவங்களுடைய பேரு கீழே இரு மொழியில மட்டுமே பெயர்கள் பதிக்கப்பட்டு, இங்க மாநில மொழி ரொம்ப முக்கியம், எந்த ஒரு மொழியும் புகுத்தி தாய்மொழி அளிக்க கூடாதுங்கிறத ரொம்ப அழகா அந்த இடத்துல புரிய வச்சு வந்த தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குறிப்பா பாஜகவுக்கும் இங்க ஒரு பெரிய பாடத்தை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இங்க சம்பவம், ஒரு தரமான சம்பவம் நடந்தோன்னு தான் அண்ணாமலை கடந்து துடிக்கிறாரு. சரி, அண்ணாமலை இன்னைக்கு ஏன் கருப்பு கொடி வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு இந்த மீட்டிங்க்கு எதிராக ஒரு கருப்பு கொடி, சரி கருப்பு கொடி எத்தனை அசிங்கப்படுத்துவாங்கிறதுக்காக இந்த கருப்பு கொடிக்கு அண்ணாமலை ஒரு காரணம் ஒன்று சொல்றாரு. இந்த மீட்டிங்ல வந்து பல மாநில முதலமைச்சர்கள், பல மாநில தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்களா. இதுல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்து கலந்துக்கிறாரு. இந்த டி கே சிவகுமார் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்ப காவிரி நீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அங்க மேகதாதுல வந்து நாங்க அணை கட்டியே திருவோம்னு சொல்லி டி கே சிவகுமார் அவருடைய காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இந்த மேகதாதுல அணை கட்டினாங்கன்னா இது தமிழ்நாடு விவசாயியை பெரிய அளவுல பாதிக்கும். அப்ப இப்படி ஒரு கட்சி சொல்லுது, அந்த கட்சியை போய் நீங்க தமிழ்நாட்டில் கூப்பிட்டு நீங்க அவங்களை கௌரவப்படுத்தி மீட்டிங்ல கலந்து வச்சிருக்கீங்களே, அதனால தமிழ்நாடு விவசாயிகளோட நலனுக்காக நாங்க வந்து டி கே சிவகுமாருக்கு எதிராக நாங்க கருப்பு கொடியை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டுறாரு. அது இல்லாம கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வராரு. கேரளாவில் வந்து பல மருத்துவ கழிவுகள், பல இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாடு பார்டர்ல வந்து கொட்டுறாங்க. இதை கேட்கறதுக்கு திமுகவுக்கு தைரியம் இல்லை, ஆனா அவங்களை கூப்பிட்டு சிவப்பு கம்பளை விரிச்சு அவங்களை இந்த மீட்டிங்க்கு வரவேற்கிறாங்க. அதனால பினராயி விஜயன், டி கே சிவகுமார் இவங்களுடைய வருகையை எதிர்த்து நாங்க கருப்பு கொடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பிள்ளைத்தனமா, ஒரு கோமாளித்தனமான கதையை அண்ணாமலை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இப்படி ஒரு கதையை அண்ணாமலை சொல்றதா இருந்தா நீ நியாயமானவன் தான் என்ன செய்யணும். இப்போ வந்து இப்போ மேகதாதுல அணை கட்டுறாங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு தீராத பிரச்சனை. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரி நீர் பிரச்சனைங்கிறது இது காலங்காலமா ஒரு தீராத பிரச்சனை, ரெண்டு மாநிலத்தோட பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது. இங்க தமிழ்நாடு விவசாயிகள் அதனால பாதிக்கப்படுறாங்க, உண்மைதான். ஆனா அது தீராத பிரச்சனை. நீ என்ன செய்யணும், ஒன்றிய அரசு போய் முறையிட்டு இதுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க, முறைப்படி விசாரணை கமிஷன் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ முறைப்படி ஒன்றிய அரசு போய் சொல்லணும். இல்ல மேகதாதுல அணை கட்டுறதால தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக போய் சொல்லி கர்நாடக பாஜக அங்க போய் குரல் கொடுக்கணும், இந்த மாதிரி மேகதாதுல அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டில் பாதிக்கிறாங்க இல்லையா, அண்ணாமலை அழுதுகிட்டே உட்காந்து கருப்பு கொடி கட்டுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க போய் நீ அவங்கள்ட்ட போய் முறையிடணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பாஜக மேகதாதுல அணை கட்டணும்ன்ற கொள்கையில தான் பாஜக இருக்காங்க. அப்ப அந்த பாஜகவுக்கு நீ அழுத்தம் கொடுத்து அவங்கள நியாயமானவன் தான் என்ன செய்யணும், அங்க அழுத்தம் கொடுத்து அவங்கள பேச வைக்கணும். இப்படி ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்யாம நீங்க வரும்போது உன் பேச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி அங்க போய் கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு ஒரு ஜோக் காட்டிக்கிட்டு அண்ணாமலை நாடகம் நடத்திட்டு இருக்கிறாரு. சரி, கேரளாவில் வந்து மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறாங்க, இறைச்சி கழிவுகள் கொட்டுறாங்க உண்மைதான். ஆனா இதை தமிழ்நாடு அரசு வரவேற்கல, வந்து கொட்டிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்து கொடுக்கல. ஆக யாரெல்லாம் அப்படி எல்லையில வந்து தெரியாதனமா திருட்டுத்தனமா அதை கொட்டும் போது அதுக்கு எதிராக அங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அங்க வந்து ஒரு அந்த செக் போஸ்ட்ல அவங்களுக்கு செக் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அண்ணாமலை நீ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகள் கொட்டக்கூடாதுன்னா என்ன செய்யணும், அங்க உங்களுக்கு ஒரே ஒரு எம்பி, இப்பதான் ஒரு தயவுல ஒரே ஒரு எம்பி சுரேஷ் கோபி கிடைச்சிருக்காருல, சுரேஷ் கோபி வச்சு ரோட்ல வந்து போராட்டம் பண்ணணும். எப்படி நீங்க தமிழ்நாட்டில் போய் மருத்துவ கழிவை போய் கொட்டலாம், எப்படி தமிழ்நாட்டில் போய் இறைச்சி கழிவுகளை கொட்டலாம் சொல்லி சுரேஷ் கோபியை வச்சு நீ ஒரு போராட்டம் நடத்தி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தா அது நியாயம், அதுதான் ஆக்கப்பூர்வமான முடிவு. ஆனா அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க வந்து நாங்க கருப்பு கொடி காட்டுறோம்னு சொல்லி அண்ணாமலை ஜோக் காட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி ஜோக் காட்டக்கூடிய நேரத்துல தான் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உண்மையால தரமான மனுஷன், அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த அண்ணாமலை இருக்காருல்ல, இவர் கருப்பு கொடி காட்டினா இதை பார்த்தலாம் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது, இந்த கூட்டம், இந்த பாஜகவுடைய கூட்டம் என்ன திகார் சிறையில் அடைச்சிச்சு, இவரு மேலேயுமே ரைடு விடப்பட்டு இடி ரைடெல்லாம் விடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் ஒரு காலத்தில் நடந்துச்சு. ஆனா சிறையில் அடைக்கப்பட்டா பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது, திகார் ஜெயிலே பார்த்துட்டு வந்தவனா அண்ணாமலையோட இந்த கருப்பு கொடியை பார்த்து நான் பயந்துருவேனா அப்படி சொல்லி ஒரு சம்பவம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த அண்ணாமலை இருக்கார்ல, எங்க மாநிலத்துல வேலை செஞ்சாரு, எங்க மாநிலத்துல போலீஸா வேலை செஞ்சாரு, நாங்க யாரு, எங்க கட்சியோட பலம் என்னன்றது இந்த அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், அண்ணாமலை உன் வேலையை என் கையில வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு தரமான மிரட்டல் கொடுத்துட்டு வந்த இடத்துல அண்ணாமலை ஒட்டுமொத்தமா நோஸ் கட் பண்ணி விட்டு போயிட்டாரு. உடனே அண்ணாமலை என்ன பண்றாருன்னா அவரோட ட்விட்டர்ல போயிட்டு இங்க வந்து பேசுறதுக்கோ எதுவுமே வக்கு இல்லாம ட்விட்டர்ல போய் அவர்கிட்ட போய் கருத்து போய் சொல்றாரு. இந்த மாதிரி டி கே சிவகுமார் நான் வந்து கர்நாடகாவில் வேலை செஞ்சேன்னு சொல்றீங்க, என்னோட பணியை பாராட்டி பேசியதற்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. நீ எந்த அளவுக்கு பணி செஞ்சங்கிறத இங்க மதன், இங்க இருக்கக்கூடிய மதன் பத்திரிகையாளர் மதன் வந்து அம்பலப்படுத்தினாரு. அந்த மாநிலத்திலே போய் நீ அங்க வேலையை செய்யும் போது என்னென்னலாம் நடந்துச்சு, அங்க குமாரசாமி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன மாதிரிலாம் டோஸ் விட்டாரு அப்படிங்கிறதுல அம்பலப்பட்டு பழைய கதை விடுங்களேன். இப்போ நான் வேலை செஞ்சதை நினைவுபடுத்தினது காட்டியது ரொம்ப நன்றி. ஆனா இந்த டி கே சிவகுமார் இருக்கிறாரு,
சித்தராமையாவை எப்போனா காலை வாரி விடுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. சித்தராமையாவை காலை வாரி விட்டுட்டு இவரு முதலமைச்சராக உட்கார்றதுக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சித்தராமையாவுக்கும் டிகே சிவகுமாருக்கும் சிண்டு மூட்டக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். காலை வாரி விட்டு இந்த முதலமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்கு டிகே சிவகுமார் காத்துட்டு இருக்கிறாராம். ஏன்னா அண்ணாமலை ஆல்ரெடி அதை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்க வந்து KT ராகவன் அடுத்த பாஜகவுடைய தலைவராக வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல KT ராகவனுடைய கால வரக்கூடிய விதத்துல அவருடைய ஆடியோ வீடியோ எல்லாத்தையுமே வெளியிட்டு KT ராகவனே ஒட்டுமொத்தமா காலி பண்ணாரு. இது மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஓரங்கட்டி யாருமே அங்க தலையெடுக்க முடியாத அளவுக்கு, யாரோட முகமும் தெரியாத அளவுக்கு எல்லாருமே கால வரக்கூடிய இந்த அரசியல் செய்யறது அண்ணாமலைக்கு கைவந்த கலை. அதனாலதான் டிகே சிவகுமாரை பத்தி ஒரு காலவார காத்திருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காலவார கதையிலே இருக்கிறாரு. அதனாலதான் டிகே சிவகுமார் போற போகல அண்ணாமலை நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு காட்டை காட்டி விட்டு போயிருக்கிறாரு. ஓகே, இங்க இறுதியா பார்த்தோம்னா இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இதுல தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது ரொம்ப சரியான ஒரு முடிவு. இதுக்கு நான் முழு மூச்சா நாங்க துணை நிற்போம். இந்த தொகுதி மறுசீரமைப்புல நம்மளோட உரிமை நம்ம எக்காலத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்துறாருன்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த இடத்த பேசிட்டு, இப்ப நான் போன உடனே நான் செய்ய போற காரியம் என்னன்னா தெலுங்கானா சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வர போறேன். இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல நியாயமான முறையில் தொகுதி பகிர்ந்தளிக்கப்படணும். இல்ல வட மாநிலங்களுக்கு அதிகமாவோ எங்களுடைய தொகுதியில குறைக்கக்கூடிய விதத்துல எதிர்த்தா அதுக்கு எதிராக நாங்க சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட போறோம். போனோடனே எனக்கு முத வேலை இதுதான் சொல்லி ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோட விடல, அடுத்து ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரொம்ப தரமான மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இதோட ரெண்டாவது மாநாடு வந்து எங்க ஏரியாவில் வைங்க, தெலுங்கானாவுக்கு வாங்க. தெலுங்கானாவில் ஹைதராபாத்ல இதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செய்றேன். ரெண்டாவது மீட்டிங் அங்க வச்சு நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போலாம்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி அடுத்த கட்டத்துக்கே பிளான் போட்டு போயிருக்கிறாரு. இந்த ரேவந்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோல பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். ரேவந்த் ரெட்டி RSSல இருந்து வந்த ஒரு நபர், பாஜகவில் பயணம் செஞ்ச ஒரு நபர். இப்ப இந்த பாஜகவுடைய மதவாத அரசியல், இவங்களுடைய இந்த வெறுப்பு அரசியலை பிடிக்காம ராகுல் காந்தியோட நட்பு ஏற்பட்டு இன்னைக்கு மனிதநேயத்தோட அங்க சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. ரமலான்ல நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஓய்வு நேரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி செய்யறாரு. அதனாலதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல அவர் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுத்தாரு. இப்படி பஞ்சாபுடைய முதலமைச்சர் DK சிவகுமார், ஒரிசாவுடைய நவீன் பட்நாயக் சொல்லி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்னன்னா, பவன் கல்யாண் இதுல கலந்துகிட்டது. பவன் கல்யாண் கட்சி சார்பில் இதை கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இங்க பெரிய ஒரு சம்பவமா மாறி இருக்குது. இப்போ ஆந்திராவிலுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அங்க தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு கட்சியில இருந்து இங்க யாருமே வந்து கலந்துப்போம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா எங்க நம்ம கொடுக்க முதலமைச்சர் பொறுப்பு போயிருமோன்ற பயத்துல அவர் இதுல கலந்துக்கிறல. ஆனா பவன் கல்யாணோட கட்சி சார்பில் இருந்து நாங்க இந்த மீட்டிங்ல நாங்க கலந்துப்போம். எங்க கட்சியில இருந்து முன்னாள் எம்பியா இருந்த உதய் ஸ்ரீனிவாஸ் இந்த மீட்டிங்ல கலந்துப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென்னிந்தியாவோட குரல்கள் பாதுகாக்கப்படணும், இந்த தென்னிந்தியாவோட உரிமை பாதுகாக்கப்படணும். இந்த ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நாங்க முழு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு பவன் கல்யாண் கட்சி சார்பில் வந்து இந்த அறிக்கை வந்ததுதான் பாஜகவுக்கு பகீர்னு ஆகி போச்சு. என்னடா அவன் இவ்வளவு நேரம் திருப்பதி லட்டை கையில வச்சுக்கிட்டு சனாதன பெருமையை பேசிக்கிட்டு, இப்ப சமீபத்துல கூட தமிழ் படத்தை எதுக்கு இந்தியில டப்பிங்ல ஓட்டுறீங்கன்னு சொல்லி இவ்வளவு கருத்தெல்லாம் பேசிக்கிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு நம்ம காலை வாரி விட்டானே அப்படிங்கிற மாதிரி இது எல்லாம் பாஜக பார்த்து இப்ப பதறி போய் கிடக்குறாங்க. ஏன்னா பவன் கல்யாணுக்கு அவர் நல்லா தெரியும், இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்கன்னா தென்னிந்தியாவோட உரிமை பறிக்கப்படல, ஆந்திராவோட உரிமை பறிக்கப்படுன்றது பவன் கல்யாணுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகையின் அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இப்போ வடக்கு வந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லாம மக்கள் தொகை பெருகி போய் கிடக்கு. தென்னிந்தியா அதை கண்ட்ரோல்ல கரெக்டா நம்ம ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்களோ அதை நம்ம தென்னிந்தியா கண்ட்ரோல்ல கரெக்டா வச்சிருக்கிறோம். இப்போ இந்த 543 அப்படியே இருக்கும், 543 தொகுதிகள் அப்படியே இருக்கும். இதை மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க தொகுதி மறுசீரமைப்பு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென்னிந்தியாவோட எண்ணிக்கை பயங்கரமா குறைக்கப்படும், வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை கடினமா உயர்த்தப்பட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ உத்தரப்பிரதேசல 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 80 91 மாறும். பீகார்ல 40 தொகுதிகள் இருக்கு, 40 50 மாறும். ராஜஸ்தான்ல 25 தொகுதிகள் இருக்கு, 25 31 மாறும். மத்திய பிரதேசல 29 இருக்குது, 29 33 மாறும். இதெல்லாம் வட இந்தியாவில். தென்னிந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு, இந்த 39 31 மாறும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இங்க ஆல்ரெடி 42 தொகுதிகள் இருக்கு, இந்த 42 34 குறைக்கப்படும். அதுக்கடுத்து கர்நாடகாவில் 28 இருக்குது, இந்த 28 26 மாறும். கேரளாவில் 20 தொகுதிகள் இருக்கு, 20 12 மாறும். இப்பேற்பட்ட ஆபத்துகள் இருக்கு. இல்ல இவங்க தொகுதிகளோட எண்ணிக்கை உயர்த்துறாங்க, 800க்கு மேல உயர்த்துறாங்க, 848 உயர்த்துறாங்க அப்படின்னாலுமே தென்னிந்தியாவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. தென்னிந்தியாவுக்கு சீட்டுகள் கூட கிடைக்கும், ஆனா அங்கதான் ஆபத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இவங்க 843 தொகுதியை 848 தொகுதியை உயர்த்துறாங்கன்னு வைங்களேன், இது என்ன ஆகும்னா
உத்தரப்பிரதேசம் இப்ப 80 இருக்கு இல்லையா, இந்த 80 143 மாறும். பீகார்ல 40 இருக்கு, இந்த 40 79 மாறும். ராஜஸ்தான்ல 25 இருக்கு, 25 40 மாறும். மத்திய பிரதேசல 29 இருக்குது, இந்த 29 52 மாறும். வட இந்தியாவுக்கு இப்படி எண்ணிக்கைகள் உயர்ந்துகிட்டே போகும். ஆனா தென்னிந்தியாவோட நிலைமை எப்படி ஆகும்னா, தமிழ்நாட்டுல 39 இருக்கு இல்லையா, இந்த 39 49 மட்டும் தான் மாறும். இப்ப இவங்க விகிதாச்சாரத்தின் அடிப்படையில இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே உயர்த்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 22 சீட் ஏத்தணும். 22 சீட்னா தமிழ்நாட்டுக்கு 61 சீட் வரணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வெறும் 10 மட்டும் தான் உயர்த்துவாங்க. அப்ப 39 இருக்குது 49 மட்டும் தான் மாறும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 42 இருக்கிறது வெறும் 54 மட்டும் தான் மாறும். கர்நாடகாவில் 28 இருக்கிறது வெறும் 41 மட்டும் தான் மாறும். கேரளாவில் 20 இருக்கிறது கடைசி வரைக்கும் 20 இருக்கும் அவங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ டோட்டலா பார்த்தோம்னா இப்போ 800 சீட்டுக்கு மேலே இவங்க உயர்த்துறாங்க அப்படின்னும் போது வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 150 சீட்டு அதிகமாகும். ஆனா தென்னிந்தியாவில் வந்து வெறும் 35 சீட்டுகள் மட்டும்தான் அதிகமாகும். அப்போ இப்படி 35 சீட்டு மட்டும்தான் அதிகமாச்சுன்னா அங்க வட இந்தியா பெரிய அளவுல உயர்ந்து போய் அவங்களுடைய குரல் மட்டுமே நாடாளுமன்றத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அங்க பாஜக அவங்களுடைய ஆட்சி செய்யறதுக்கு ஏற்ற அவங்க வட இந்தியாவோட ஓட்டு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க பெரும்பான்மையோட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும் போது தென்னிந்தியாவை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. தென்னிந்தியாவோட குரல் ஒட்டுமொத்தமா முறிக்கப்பட்டு நம்மளுடைய எந்த ஒரு குரலுமே நாடாளுமன்றத்தில் கேட்காம போயிடும். அப்ப இப்பேற்பட்ட ஆபத்துகள் இதுல இருக்கிறதால தான் நீங்க முறைப்படி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க, இதை சட்டமா கொண்டு வாங்க. இதுல வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப அமெரிக்கெல்லாம் 1913 ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து என்ன ஒரு சிஸ்டம் என்ன எண்ணிக்கையில சீட் இருக்குதோ அதே எண்ணிக்கையில இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் 102 வருஷமா அமெரிக்காவில இந்த சிஸ்டம் தான் தொடருது. இதுல தேவையில்லாம இதை கொண்டு வரது தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, அப்படியே தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும்னா அடுத்த 25 வருஷத்துக்கு இதுக்கான தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை முன் வச்சுதான் தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. உண்மையாலே இந்த இடத்துல காங்கிரஸோட ஒரு முயற்சியை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா பாஜக காங்கிரஸுக்கு எதிராக பெரிய ஒரு அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வட மாநிலங்களை போயிட்டு பார்த்தீங்களா இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா வட இந்தியாவுக்கு 150 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்கும் 150 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வந்து ஸ்டாலின் வந்து வேணாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாரு. இந்த கூட்டத்தில் காங்கிரஸோட 2 மாநில முதலமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் வட இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பிரச்சாரங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி காங்கிரஸ் ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாலே இவங்க முஸ்லீம்களுக்கு மட்டுமே கொண்டு வராங்கன்னு சொல்லி பல பொய்களை வச்சாங்க அரசியல் செய்யற நேரத்தில். இப்படியெல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அவதூறு பிரச்சாரங்கள் எதையுமே காங்கிரஸ் கண்டுக்காம இந்த கூட்டத்துல இது ஒரு ஜனநாயக மீறல், இது ஜனநாயக உரிமை பறிக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பா காங்கிரஸ் குரல் கொடுத்தே ஆகணும் சொல்லி அவங்களுடைய 2 மாநில முதலமைச்சர்கள் இங்க வந்து கலந்துகிட்டதுங்கிறது உண்மையில காங்கிரஸை பாராட்டி ஆகணும். அப்ப இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் அங்க வைக்கக்கூடிய போர்டு முதற்கொண்டு இப்படி மாநில உரிமைகள் பார்க்கப்படணும், தாய்மொழி பாதுகாக்கப்படணும் சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தரமான முயற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்தது உண்மையில அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இதுல கலந்துகிட்ட ஒவ்வொரு தலைவர்களுமே அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சு இதை நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது, இது நம்மளுடைய தூக்கம் தான், இதை நம்ம ஆக்கப்பூர்வமா எடுத்து கொண்டு போன சொல்லி ஒரு முடிவு செஞ்சாங்க பார்த்தீங்களா. அந்த முடிவுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலை மட்டும் இல்ல, அமித்ஷா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாஜக RSSமே அலறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.